அந்த கட்சியோட கூட்டு. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத தமிழர்களுக்கு சொன்ன காங்கிரஸ் கட்சியோட எதுக்கு கூட்டு? எதுக்கு அவனுக்கு தேர்தல் நிக்க சீட்டு? மான தமிழ் மகன் எதுக்கு போடுற? அவனுக்கு ஓட்டு ஏன் போடுற? தண்ணி குடிக்கிறியா? சோறு திங்கிறியா? சூடு சொரணம் இருக்கா? மானம் இருக்கா? அவனுக்கு கோபம்னு ஒண்ணு இருக்கா? உணர்ச்சி இருக்கா? தன்மான உணர்ச்சி இருக்கா? இனமான உணர்ச்சி இருக்கா? இருந்தா நீ எப்படி போடுவ காங்கிரஸுக்கு ஓட்டு? ஏன் போடுற? பாரதிய ஜனதா எதுக்கு இந்த நாட்டு கட்சி? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பாரதிய ஜனதா சொல்லு? 22 மாநிலங்களை ஆண்டிருக்கான். எந்த மாநிலம் முன்னேறி இருக்கு? எந்த மாநிலத்துல வேலை வாய்ப்பில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கானா? அடைஞ்சா என்ன மயத்துக்கு அங்கிருந்து சோன்பப்படி சொட்டு வைக்கிற வரைக்கும் பூரா இந்திக்காரன் 1.5 கோடி பேர் எதுக்கு நம்ம ஊருக்கு வரான்? எதுக்கு வரான்? எந்த பக்கம் திரும்பினாலும் வட இந்தியனா இருக்கணும். ஏன்? அங்க வேலை இல்லை. அப்ப நீ ஆட்சி செய்யறது என்ன? வேலையில் தண்ணீர் அடைஞ்சியா? நீ தான் ஆண்டிய பாரதிய ஜனதா இல்ல காங்கிரஸ்? பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேச இருந்து, குஜராத்ல இருந்து அதிகப்படியா படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றான். என்ன ஆகும்? அதனால அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்ப. ஓட்டுரிமை கொடுத்தா குடியுரிமை மட்டும் ஓட்டுரிமை கொடுப்ப. இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாறும். நீ எங்க போய் வாழ்வ? ஈழத்துல அடிச்சா அகதியா வந்தாது இங்க நின்ன. இங்க இருந்து அடிச்சு வரணும். எங்க போய் நிப்ப? எங்க போய் நிப்ப? நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று நம் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்பித்ததனால் தான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். ஆதலால் உங்கள் தாய் நிலத்தை பேரன்போடு காதலியுங்கள் என்று ஈழத்து பாவேந்தர் நமக்கு பாடியது அதற்குத்தான். எதற்கு இந்த கட்சிகளுக்கு? பாரதிய ஜனதா எதுக்கு? உனக்கு ஒரு காரணம் சொல்லு. என் மொழிக்காக நிற்பான், என் வழிபாட்டு உரிமையை மீட்பான், அல்லது என் நிலத்தின் வளத்தை பாதுகாப்பான், மணலை அள்ளுவதை தடுப்பான், மலையை நொறுக்குவதை தடுப்பான், காவிரியில் எனக்கு உரிய நதிநீரை பெற்றுக் கொடுப்பான், கச்சத்தீவை மீட்பான். ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு. ஈழ படுகொலை நடக்கும்போது கண்டித்தான், போராடினான், ஏதாவது அறிக்கை விட்டான், வருத்தம் தெரிவித்தான். ஒண்ணுக்கு வரமாட்டான். உன் வீட்டு இலவக்கு வந்த அழாதவனுக்கு எதுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்குற? உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு எதற்கு அதிகாரம்? எதற்கு அதிகாரம்? எதற்கு அதிகாரம்? எதற்காகவும் நிற்காத இந்த கட்சிகள் எதற்கு? ஒற்றை கட்சி ஆட்சி முறை பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ். இந்த ஆட்சி முறையை ஒழிக்காமல் மாநில தன்னாட்சியை மலரச் செய்வது எப்படி? மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்பது வெற்றி முழக்கமாயிரும். இங்க கூட்டணி ஆட்சிகள் தான் நிறுவப்படுகிறது, ஒழிய கூட்டாட்சி என்று நிறுவப்படுகிறது இல்லை. அப்படி நிறுவப்பட்ட ஆட்சி தான் ஐயா விபி சிங் ஆட்சி. அதுலதான் 69% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் அவர் தான் கொண்டு வந்தார். அதுக்கு அரும்பாடு ஆற்றியது யார்? நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள். அதற்கு பிறகு அந்த கருத்தில் அதிக அழுத்தம் முடித்து அந்த கொள்கை பிடிப்படுகின்றது யார்? நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்கு பிறகு அந்த கொள்கையில் இன்று வரை உறுதியான என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார்? உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். அப்புறம் மீட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை இடஒதுக்கீடை கொடு, ரிசர்வேஷன் கோட்டாவை கொடுங்கிறோம். அந்த முறை எப்படி வந்தது? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது புரட்சியாளர் அம்பேத்கர் நேரு அவர்களிடம் பல முறை தர்க்கம் செய்து நேரு தோற்று போய் அந்த கருத்தை ஒத்துக்கொண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்தது. ஏன் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்தது? என் உடன் பிறந்தவனே, ஏன் இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக இல்லை. நான் தாழ்த்தப்பட்டவன், தாழ்ந்தவன், இழிசாதி, என்னை தொட்டால் பார்த்தால் தீட்டு என்பதால் தான் அந்த தெருவில் வராதே, குளத்தில் குளிக்காதே, கோயிலுக்குள் நுழையாதே என்று இருந்தது. அந்த முறையை தகர்த்து எந்த சாதியின் அடிப்படையில் என்னை தீண்டத்தகாதவன் என்று கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தீர்களோ அதே குடிகளின் அடிப்படையிலே எனக்கு குடு என்று போராடி பெற்றதான் இந்த இடஒதுக்கீடு. அதுதான் இந்த முறை. எப்போது ஒளியும் சீமான்? ஒளியும். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைக்குமானால் அது சிறுக சிறுக செத்து விழும். நான் ஒரு விவசாயி, வேளாண் குடிமகன், வரப்பு வயலிலே வரப்பிலே நிற்கிறேன், செடியை பார்க்கிறேன், எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்சத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் வாடிய செடி எழுத பார்க்கிறேன். இந்த ஓரத்தில் கொஞ்சம் செடிகள் வாடி இருக்குது என்றால் அந்த செடி இன்னும் ஒரு நாள் தாங்கும், அந்த செடி இன்னும் ஒரு 1.5 நாள் தாங்கும். இந்த செடி தாங்காது வாடி போய் இருக்கிறது என்றால் தண்ணியை இங்கே ஒரு பாத்தியை கட்டி வாமடையை போட்டு வாடிய செடிக்கு முதலிலே தண்ணியை பாய்ச்சுகிறேன். எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்ச வேண்டும், அதுதான் என் நோக்கம். ஆனால் வாடிய செடிக்கு முதலிலே தண்ணி பாய்ச்சுகிறேன். அதுதான் சமூக நீதி. எவன் காலங்காலமாக பாதிக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமை இழந்து நிற்கிறானோ அவனுக்கு முதல்ல குறா. அதான்டா சமூக நீதி.
அதை காக்க போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேசுது. விடுதலை பெற்ற இந்தியாவில் அரை நூற்றாண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி காங்கிரஸ். அதன் தலைவர் ஐயா ராகுல் காந்தி சொல்றார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இப்ப ஏன் நம்ம கொடுக்கிற நெருக்கடி, நம்ம போராட்டங்கள், நம்ம அழுத்தம், அதை என் தம்பி இந்திய நாடாளுமன்றத்துக்கு போனால் ஓங்கி ஒழிப்பான். இடஒதுக்கீடு என்றால் என்ன? ஏன் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை நாங்கள் எதிர்க்கிறோம்? ஏன் எதிர்க்கிறோம்? நீங்கள் எண்ணி கொடுங்கள், எடுத்து கொடுக்காதீர்கள். அளந்து கொடுங்கள், அள்ளி கொடுக்காதீர்கள். ஒரு எளிய கோட்பாடு என்னுடைய ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசி அரசு அறிவிக்குது. ஒரே ஒரு அப்பத்தா இருப்பா, ஒரு வீட்டுல வயசானவர், அவளுடைய குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ, பக்கத்து வீட்டுல 10 பேர் இருப்பாங்க, அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ என்றால் இது சமமான பங்கீடா, சமமான பகிர்வா, இது சமூக நீதியா என்பதை நீ தான் யோசிக்கணும். 5 பேர் அந்த வீட்டுல இருக்கிறாங்க, 50 பேர் சாப்பாடு அனுப்புறேன். இங்க 50 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் சாப்பாடு அனுப்புறேன். இது சமூக நீதி அல்ல, அநீதிங்கிறோம். இப்ப என்ன பண்ணணும்? எண்ணி கொடு. 50 பேருக்கான 50 பேர் சாப்பாடு கொடு, 5 பேருக்கான 5 பேர் சாப்பாடு கொடு. நான் படையாச்சு என்ன 2 கோடியா கொடு, 1.5 கோடியா கொடு. நான் கவுண்டை என்ன நான் 1 கோடியா கொடு. தேவரா மறவர் எவ்வளவு, கல்லர் எவ்வளவு, அகமடர் எவ்வளவு, என்ன நாடாரா என்ன, தேவேந்திரரா என்ன எண்ணி என் தலைக்கு ஏற்ப கொடு. நீ தேவேந்திரர் பட்டியல் தூக்கு கீழே இருக்கு, சலுகை வேணாம், உரிமையை கொடு, உரிமையை கொடு. எனக்கு எத்தனை விழுக்காடு கொடுத்தா பட்டியலில் வச்சு 8 அந்த 8 பிசி அல்லது எம்பிசி பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்ட்ல வச்சு கொடு. இங்க வா. அவர் யாரு? அவர் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர். அவர் யாரு? சமூகத்தில் சாதி முன்னேறினது. சாதி எப்படா முன்னேறும்? ஈன சாதிக்கு பிறந்தவனே சாதி எப்படா முன்னேறும்? சாதி எப்படி முன்னேறும்? சரி, அவன் தான் முன்னேறிட்டான், அப்புறம் என்ன மைத்து ஒதுக்கீடு? அவன் தான் முன்னேறிட்டான்ல, அப்ப பொருளாதாரத்தை பின்தங்கிட்டான். அப்ப ஒண்ணு செய்ய, அவனை எஃப்சி ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு வச்சு கொடுக்காத, வச்சு வெளுத்து விட்டுறேன். கீழே இறக்கி வாடா, கஷ்டப்படுறியாடா, பொருளாதாரத்தை பின்தங்கிட்டா, பிசி எம்பிசிக்கு வாடா, பிசி எம்பிசிக்கு வா, இங்க வா, என்னோட இல்ல நான் உச்சி கொம்புல தான் இருப்பேன், நீ ஏறி வந்து ஊட்டி விடுன்னு வச்சுக்க, எரிஞ்சு கொண்டு வருவேன். இறங்கி வாடா, அடிமரம் முனிமரம், இங்க வாடா, கீழே வாடா, என்னோட வாடா, வா, நீ பிசியில வந்து சேரு, உனக்கு இடஒதுக்கீடு இல்ல. நான் முன்னேறிய சாதி தான், நான் உயர்ந்த சாதி தான், நீ எஃப்சி தான், ஆனா உயர்ந்த சாதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே மிதி தான். ஐயோ, இதெல்லாம் சேட்டை தம்பி. நான் இன்னைக்கு ஏழை, நான் என் தம்பி ஏழை. நாங்க 2 பேரும் உழைச்சி முன்னேறி அதானி அம்பானியா வந்துடலாம். ஆனா நான் இன்னைக்கு பறையன். நான் எந்த உயரத்திற்கு போனாலும், பொருளாதாரத்தில் எவ்வளவு மேம்பட்டாலும், என்னை பறையனாக பார்க்கிற இந்த சமூக பார்வையை ஒழிக்கணும்னா நீ குடிவாரிதான் கணக்கு கொடுக்கணும், பொருளாதாரம் கொடுக்க கூடாது. சான்று என்ன கேட்கிற? சான்று உலகத்துல எங்க ஐயா இளையராஜா, எங்க அப்பா இளையராஜாவை தாண்டி ஒரு இசை மேதை இன்னும் பிறக்க போறதும் இல்லடா.